ஏறி முடிச்சு விட்டாங்க. நீ ஏன்டா தனியாக வந்தேன்னு பார்த்தா டிசிஆரையும் தனியாக போட்டு அடிச்சு அழுத்திட்டாங்க. டீம் 1 டீம் 25 ரீகால் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்க போல். ஆமாம் தல, ஆனால் கூப்பிட்ட மனுஷன் பார்த்தா வெளியே சுற்றின்னு இருக்காரு. கூப்பிட்டு விட்ட மனுஷங்கள்லாம் ஏறி அடித்து கொளுத்திக்கிட்டு இருக்காங்க. சிவி மைண்ட் ஒரு நாக்கு வச்சு அழுத்தி விட்றார். ஆல்ரெடி இன்னொரு நாக்கம் இருக்குது. ஸ்லோ மோஷன் அழுத்தி விட்டார். அவரையும் நாக்கு வச்சிருக்காரு. அண்ட் எக்ஸாக்ட் ரிவைவ் பண்ணுறாரு. அண்ட் மைண்ட் ப்ரோ, மைண்ட் ப்ளோயிங்காக ஒரு நாக்கு வச்சுருக்காரு. கரண் ஜாடா இப்போ நினைக்கிறேன். அங்கேருந்து அடி விழுவுது, டேமேஜ் விழுந்துச்சு. ஆனால் நான் தான் நிற்கிறேன்டா இங்கே கவருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கை ப்ரோவை நாக்கு வைத்திருக்கிறார் சிவி மைண்ட். நாக்கு வச்சா அழுத்திடணும், இல்லையெனில் உங்களுக்கு ஆபத்தாக அது முடியும் என்று காமிச்சார். அங்கே பாருங்கள், இப்போவும் காமிக்கிறாரு. டீம்மேட் அழுத்தும் போதும் 1 ஹெச்பியில் ஒரு கவர் கொடுத்தாரு. அண்ட் 1 ஹெச்பியில் சுட்டுக்கிட்டே ஏறுறாங்க. அவர்கிட்ட ஹெல்த் இருக்கா தெரியல, ஹீல் ஆகிட்டாரு. ஆஹா, ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். சுற்றி வந்து அடிச்சிட்டாங்க. டீம் 20 இங்கே வந்திருக்காங்க. அண்ட் டீம் 6 இன்னும் நோட்டை விட்டுட்ருக்காங்க. டீம் 25 நோட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் நேரத்துக்கு. எல்லார் கண்ணும் அங்கே தான். எஸ், மாட்டிக்கினார். டீம் 6 இருக்கும் 2 நபர்களும். ஓப்பன்லேயே ஒரு அங்கே பாருங்க கைஸ், சிவி மைண்ட் ஆர் வாட்டு கைஸ். ரன்னிங் ஷாட், ஒரே அடி. அப்படி ஓட விட்டு அவர் ஓடினது தப்பு தான், இருந்தாலும் ஏடபிள்யூஎம்மில் ஒரே அடியில் அடித்த சிவி மைண்ட் அவர்கள். பட் ஐனா மாட்ட போகிறாரா? எஸ், வைப்பர் பிளேஸிடம் மாட்டினார் ஐனா. டீம் 5 vs 25 கடைசி ஜோன் பேட்டில்லாம் இல்லை, இப்போவே இங்கேயே முடிச்சுக்கிறோம் நாங்கள் அப்படி சொல்லிட்டு 2 டீமும் இப்போவே சண்டை போட ஆரம்பிக்க போகிறார்கள். யார் டீம் 5ஆ 25ஆ பார்த்தா மைண்டு போட்டு தான் ஏடபிள்யூஎம் இருக்கே. ஒரே அடி போட்டு நாக்கு வச்சுருக்காங்க. மீண்டும் பார்த்து நாக்காகி ஹெல்மெட் டெஸ்ட்டை காலி பண்ண போகிறாங்களா? ஜோனில் தான் இருக்கும், நீ அந்த பக்கம் இல்லை, ஜோன் மாறிக்கிட்டது. திரும்ப ஒரு நாக்கு புஷ்ஷுக்கு வாய்ப்பு இருக்கா? திரும்ப ஒரு நாக்கு 2 நாக்கு வச்சுருக்காரு மைண்டு ப்ரோ. 3 பேர் இருந்தாலும் 25 கில்லோட ஜோனை கொஞ்சமாக பிடிக்கிறதுக்கு நகர்ந்துகிட்டே இருக்காங்க. அவ்வளோதான். யூனு ப்ரோவும் விரைவில் மாற்றுவாரா? இல்லை, ஆமாம் மாட்டிக்கினார். இப்போ இருக்கிறது ஒரே ஒரு நபர் தான். சொன்ன மாதிரி அதிக கில்ஸ் அடிச்சிருக்கும் டீம் 25 இந்த மேட்ச் ஜெயிக்கிறதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு அதுலேயும் 1 ஆக்கி யூஸ் ப்ரோ நாக்கு வச்சார். பட் இங்கே நான் இருக்கேன் அப்படி சொல்லி இந்த மேட்சை டீம் 25 அசால்ட்டாக அடித்து ஜெயிச்சிட்டாங்க. 28 கில்ஸு வெறித்தனம். டீம் 1 28 கில்ஸுடன் ஒரு டின்னரை வச்சுருக்காங்க.